வணக்கம். நான் சட்டத்தரணி மோகனதாஸ். இன்று மலையகத்திலே பேசுபொருளாக இருக்கின்ற நுவர்லியா சென்னலாட்ஸ் தோட்டத்திலே இருக்கின்ற 6 குடும்பங்களுக்கு எதிராக காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் பலப்பண்ணை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குறித்த வழக்கிலே குறித்த 6 குடும்பங்களை வெளியேற்ற வேண்டுமென தீர்ப்பு வழங்கப்பட்டு குறித்த தீர்ப்புக்கு எதிராக அந்த 6 குடும்பத்தினராலும் நுவர்லியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குறித்த வழக்கிலும் அதே தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு இன்று இந்த குடும்பங்கள் குறித்த காணியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். குறித்த தீர்ப்பானது இன்று மலையகத்திலே மிகப்பெரிய அதிர்வலையினை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நாட்டிற்காக உழைத்த 200 வருடமாக உழைத்த இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கமானது பல வாக்குறுதிகளை அளித்திருக்கின்ற நிலையிலே காணியுரிமையற்ற இருக்கின்ற அந்த மக்களுக்கு எதிராக ஒரு அரசு நிறுவனமான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த இடத்திலே குறித்த தீர்ப்பினை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், குறித்த தீர்ப்பினை மதிக்கின்றோம். அதன் அடிப்படையிலே கடந்த வாரம் குறித்த தீர்ப்பின் அடிப்படையிலே அந்த 6 குடும்பமும் குறித்த காணியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் குறித்த தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்திற்கு கௌரவம் அளித்து குறித்த காணியிலிருந்து வெளியேறுகின்றார்கள். இன்று இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், குறித்த காணியானது அரச நிறுவனமான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் தீர்ப்பூடாக அந்த காணி வந்து சேர்ந்திருக்கின்றது. இன்று இந்த மக்கள் காணியற்ற மக்களாக கோவிலிலே குடியிருந்து வருகின்றார்கள். இந்த மக்களுடைய நிலையினை கருத்தில் கொண்டு அரசாங்கமானது குறித்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவானது காணி அமைச்சின் கீழ் வருவதனால் உடனடியாக காணி அமைச்சினுடைய அமைச்சராக இன்று கேடி லால்காந்த் அவர்கள் இருக்கின்றார். எனவே அரசாங்கத்துக்கு குறித்த காணியினை அதே மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு எந்த விதமான சட்ட தடைகளும் கிடையாது. நீதிமன்றம் குறித்த காணியிலிருந்து அவர்கள் வெளியேற்றிருந்தாலும் அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது குறித்த மக்களுக்கு காணியை பெற்றுக் கொடுப்பதற்கு. குறித்த காணியானது அரசு நிறுவனமான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் வருகின்ற காணி என்ற காரணத்தினால் இன்று சட்டத்திலே காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட காணியானது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணி என்று. அதன் அடிப்படையிலே கடந்த காலங்களில் இந்த அரசாங்கமானது இந்த மலையக மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தது. குறிப்பாக மலையக மக்களுக்கு ஆக குறைந்தது 10 பேச்சஸ் காணியாக பெற்றுக் கொடுப்போம் என்று. ஆகவே இவ்வாறு மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்போம், மலையக மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிய இந்த அரசாங்கம் ஆக குறைந்தது இன்று இந்த மலையகத்திலே இந்த நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக காணியிலிருந்து வெளியேறி நிற்கதியாக இருக்கின்ற மக்களுக்கு அரசாங்கமானது இந்த காணியினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், இந்த மக்கள் இன்று வாழ்வதற்கு காணி இல்லை, வசிப்பதற்கு காணி இல்லை, அனாதாரமான நிலையிலே கோவிலிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் இந்த மக்களை கோவிலிலே சந்தித்த போது இந்த மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே கோவிலிலே வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிக்காது இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கமானது அதே காணியிலே இந்த மக்கள் ஏற்கனவே வாழ்ந்த காணி, அந்த காணியிலே நாங்கள் சென்று பார்த்து வந்தோம். அந்த காணியிலே வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, சகல விதமான வசதிகளும் செய்து இந்த மக்கள் 30 வருடங்களுக்கு மேலாக அந்த காணியிலே வாழ்ந்து வந்திருக்காங்க. எனவே இந்த அரசாங்கமானது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மக்களை வேறு இடத்துக்கு அகற்றாது இதே இடத்தில் இந்த மக்களுக்கு இந்த காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு சட்ட ரீதியான எந்த தடைகளும் இல்லை. எனவே காணி அமைச்சரான கேடி லால்காந்த் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த மக்களுக்கு இதே காணியிலே அந்த மக்கள் ஏற்கனவே வாழ்ந்த இடத்திலே அவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டார்.